ஒரு ஆளுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம வாழ்க்கையே அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கோபத்துலேயும் வெறுப்புலேயும் காட்டுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்ட்ரீமாக கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட் அதுவாக போய் சூஸ் பண்ணாது உங்களை ஹண்ட் பண்ணணும்னு. உங்களை பிடிக்காத ஒருத்தவங்க தான் இந்த ஸ்பிரிட்டை உங்கள் கூட அனுப்பி வைப்பாங்க. அதாவது நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையை நரகமாக ஆக்கிறதுக்கு. அப்படி அது என்ன மாதிரி ஸ்பிரிட்னு கேட்டிங்கன்னா, அதுதான் போலோங். இது ஒரு பேய்னு சொல்கிறதோட இது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கருப்பு உருவம் இல்லைன்னா ஒரு புகை மாதிரி தான் இருக்கும். இந்த போலோங்கோட பேரை வேகமாக கூட யாரும் சொல்ல மாட்டாங்க மலேசியாவில். அண்ட் இதை நைட்டில் அறவி இதோட பேரை கூப்பிடவே மாட்டாங்க. இந்த ஸ்பிரிட்டு ரேண்டமாக எந்த இடத்தையும் சூஸ் பண்ணி ஹாண்ட் பண்ணாது. இந்த ஸ்பிரிட்டை யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட அனுப்புனாதான் அவங்கள தான் இந்த ஸ்பிரிட் டிஸ்டர்ப் பண்ணும், ஹாண்ட் பண்ணும். எப்படி இந்த ஸ்பிரிட் ஒரு ஆளை அட்டாக் பண்ணோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சின்னதாக தான் ஆரம்பிக்கும். யாரும் இல்லாதப்ப விஸ்பர் சத்தம் கேட்கும், யாரோ பேர் கூப்பிடுற மாதிரி. நைட்டில் திடீர்னு முழிப்பு வரும். அந்த முழிப்பு வரும்போது யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஒரு பயங்கரமான ஒரு வியர்ட் ஃபீலிங் வரும். நைட்டு நம்ம அரை தூக்கத்தில் இருக்கும்போது யாராவது நம்ம பெட்டு பக்கத்தில் நின்றால் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். யாரோ நம்ம பெட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்கன்னு. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன விளைவுன்னு கேட்டிங்கன்னா, இதனால் ஃபர்ஸ்ட் அவங்களே அறியாமல் அவ்வளோ வேகமாக கத்துவாங்க. என்னத்துக்கு தான் கத்துவாங்கன்னு தெரியாது, பட் அவங்களே மீறி கத்துவாங்க அவ்வளோ வேகமாக. அதுக்கப்புறம் அவங்களே தனியாக பேசிக்குவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க பக்கத்தில், ஆனால் தனியாக பேசிக்குவாங்க. இன்னொன்று, வேறு யாரோ மாதிரி நடந்துக்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அவங்க உள்ளுக்குள்ளே புகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. லைக் தெரியும் இது அவங்களே இல்லை, இது அவங்க கேரக்டர் இல்லைன்னு. இதில் டெரிஃபையிங் பார்ட் என்ன தெரியுமா? இந்த போலோங் ஸ்பிரிட் ஆக்சிடென்ட்லி வர்றது கிடையாது, யாரோ செஞ்சு நமக்கு அனுப்புறது தான். லைக் நமக்கு இது நடக்கணும்னு அவங்க செஞ்சு அனுப்புறது. யாரோ கெட்ட எண்ணத்தோடு நம்மளை அழிக்கணும், நம்ம சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அனுப்புகிறவங்க. பழைய கதைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த போலோங்க வளர்க்குற ஆனர் இதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதாவது ரத்தம் அந்த மாதிரி. இல்லைன்னா இந்த போலோங் இந்த ஆனரே அட்டாக் பண்ணோன்னு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்பிரிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செய்கிறதே முதல் தப்பு. ஒரு ஆள் மேலே இவ்வளோ கோவம் அவங்கள அழிக்கணுன்ற வரைக்கும் இருக்கவே கூடாது. ஸோ உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், பை பாய்.